காய்கறிலாம் நிறைய காய்ச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எல்லாத்தையுமே போய் பறிச்சிட்டு வந்துட வேண்டியதாக. ரொம்ப நாளாக பறிக்காமல் விட்டுட்டோம். இந்த சைடு பூசணிக்காய் 2 அன்னைக்கே காய் விட்டுருந்துச்சு. அடடா எல்லாமே பழுத்துருச்சு. இந்த தக்காளிலாம் நல்லா பழுத்துருக்கே. சரி தக்காளி பிடுங்கிடுவோம். அந்த சைடு கத்திரிக்காய் வேறு போட்டிருந்தோமே, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. எல்லாத்தையுமே பறிச்சிட்டு போயிட வேண்டியதுதான். 2 பேர் தானே, 2 பேருக்கு தேவையான காய்கறியை மட்டும் பறிச்சிட்டு போயிட வேண்டியது. இந்த காலிஃப்ளவர்லாம் நல்லா 2 வந்திருக்கு. சரி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இருக்குது. சரி, ஒவ்வொன்றா பறிக்க ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது. பூசணிக்காய்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கே. சரி, ஒரு பூசணிக்காய் எடுப்போம். மாடி வர மாட்டுது. சரி, ஒரு பூசணிக்காய் எடுத்து போட்டாச்சு. 1 போதும்னு நினைக்கிறேன். இதுவே இப்போதைக்கு இல்லை 2 பூசணிக்காவுமே எடுத்துருவோம். அப்புறம் இந்த எலி தொல்லை தாங்க முடியாது. அது பாட்டுக்கு ஏதாவது பண்ணிடும். அதுக்கு வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே கூட வச்சுக்கிடுவோம். 2 பூசணிக்காவே எடுத்துக்கிற வேண்டியதே. அடுத்து இந்த தக்காளியை பறிச்சிட வேண்டியதே. நல்லா பழுத்துருச்சு தக்காளி. நேற்று வந்தப்போ கூட கொஞ்சம் காயாக இருந்துச்சு. இப்போ நல்லா பழுத்துருச்சு தக்காளி. இந்த பக்கம் கீரை வேற போட்டிருந்தோமே. அடடா நல்லா வளர்ந்துருச்சு. பப்பாளி செடி இப்போ தான் தழுக்குது போல். சரி, இந்த கீரையை 2 பறிச்சிருவோம். கீரையை பறித்து கீரை கூட்டு வச்சுருவோம். பப்பாளி செடி நல்லா வளரட்டும். என்ன இதெல்லாம் கீரை செடியில் ஃபுல்லாமே என்னமோ பூச்சி கடித்த மாதிரி இருக்கே. சரி, பூச்சி மருந்து கூட ஒன்று வாங்கிட்டு வந்து அடைச்சிட வேண்டியது. இந்த பூச்சி தொல்லையும் எலி தொல்லை தாங்கவே முடியலம்மா. எலுமிச்சம்பழம் மரம் ஒன்று இருந்துச்சு. நல்ல காயாக இருந்துச்சு. எல்லாமே பழுத்துருச்சு போல். சரி, எலுமிச்சம் எல்லாத்தையுமே பறிச்சிட வேண்டியது. கீழெல்லாம் விழுந்து கிடக்கே எலுமிச்சங்காய். எல்லாத்தையுமே எடுத்துருவோம். என்ன இது, கத்திரிக்காயெல்லாம் காய்ச்சி கீழே விழுந்துருச்சு போல். அன்றைக்கே வந்து பார்த்துருக்கலாம். சரி, அதை எடுத்துருவோம். கேரட்டு முள்ளங்கிலாம் பறிச்சிட வேண்டியது. நல்ல நல்ல கேரட்டாக இருக்குது இந்த தடவை. நல்ல முள்ளங்கி நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சரி, பக்கத்தில் அந்த டீச்சர் வீட்டில் கூட கொடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லிட வேண்டியது. நம்ம வீட்டில் இருந்தால் இவ்வளோ காயும் இதாகி போயிடும். அந்த சைடு உருளைக்கிழங்கு வேறு இருக்குது. உருளைக்கிழங்கையும் பறிச்சிடலாம். தோண்டி எடுக்கணும் உருளைக்கிழங்கு. எம்மாடி, அவ்வளோதான் போல் எல்லாமே. சரி, இந்த சரி கொத்தமல்லி தலையை மட்டும் பறிச்சிட்டு போயிடுவோம். என்ன இருட்டிருச்சு. எல்லாத்தையும் பறிச்சாச்சு. சரி, ஒரு தடவை போய் பார்த்துக்குறோம் தோட்டத்தை. ஏதாச்சும் காய்கறியை விட்டுருக்கோமாண்டு. எல்லாத்தையும் எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். கரும்பு வேறு இந்த சைடு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. வளரட்டும் கரும்பு. சரி, இந்த சைடு பப்பாளி செடி வேறு வருது. நல்லா வரட்டும். பப்பாளியும் காய்ச்சா நல்லது தானே. நல்லா தண்ணி ஊற்றணும் இதுக்கு முதல்ல. சரி, அவ்வளோதான். எல்லாத்தையுமே பறிச்சாச்சு. மணி பிளான்ட் வேறு வந்துக்கிட்டு இருக்கு இந்த சைடு. மணி பிளான்ட்டா என்னன்னு தெரியல இது. சரி, நீ நிறைய வேலை இருக்குது, போவோம். பாத்திரம் வேற எவ்வளோ கிடக்குதுன்னு பாரு. பாத்திரத்தை வேற கழுவி வச்சுருவோம். இவ்வளோ பாத்திரம் கிடக்குது. நம்ம என்னைக்கு கழுவி முடிக்கிறது? சரி வேகமாக கழுவுவோம். துணி வேற ஊற வச்சுருக்கோம். அதை வேற துவைக்கணும். வேகமாக கழுவ வேண்டியதே. எம்மாடி, இந்த பாத்திரத்தில் என்ன வச்சேனே தெரியலையே. இவ்வளோ கரையாக இருக்குது. பின்னாடி ஃபுல்லாக கரையாக இருக்குது. போக வேற மாட்டுது. சரி, போகிறது போட்டும். ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சு. அப்படி இந்த தண்ணியை தள்ளி விட்டுட்டு அப்படி துவைக்க உட்காந்துட வேண்டியது. சரி, இந்த பாத்திரத்தை கொண்டு போய் வச்சுட்டு துணியை எடுத்துகிட்டு வருவோம். பரவாயில்ல, இந்த தடவை கொஞ்சம் தான் துணி சேர்ந்துருக்கு. வேகமாக துவைச்சி காய போட்டுவிட்டு போயிட வேண்டியது.
என்னடா இது, தண்ணி ஊற்ற ஊற்ற நுரை வந்துட்டே இருக்கே. சரி, இன்னொரு தண்ணியில் அலசிட்டாக்க சரியாக போயிடும். வேகமாக வேலையை முடிக்கணும். காலையில் ஆரம்பித்த வேலை நைட் ஆயிடுச்சு. இந்த பிள்ளை மீனா விளையாட போன மீனா வந்துட்டு நம்ம ஒரு வேலையும் பண்ண முடியாது, வேலையே பண்ண விட மாட்டான் நம்மளை. வேகமாக இதை மட்டும் அலசிட்டு காய போட்டு விட்ற வந்துட வேண்டியதே. காய போடவே மாட்டா. அவள்கிட்ட சொன்னால் ஒரு வேலையும் செய்ய மாட்டா. நம்மளே பண்ணி விட்ருவோம் வேகமாக. அவள் வரதுக்குள்ளேயும் நான் பண்ணாதே நம்மளும் பண்ண முடியும். ஒரு வழியாக முடிஞ்சு. சரி, இதை போய் காய போட்டு விட்டு வந்துடுவோம் துணியை வேகமாக. இல்லாட்டி சுருக்கமாக ஆயிரும். வேகமாக போய் காய போட்டு விட்டு வந்துடுவோம். நல்லா இருட்டிருச்சு. நல்லா வெயிலும் அடிக்காது. சரி, காலையில் வெயில் அடிக்கும்ல, காஞ்சிக்கிறட்டும். நம்ம இப்போ போட்டு விட்டு போயிடுவோம் துணியை. என்ன பசங்களா, இவ்வளோ நேரம் பார்க்குறீங்களா? அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். தொடர்ந்து வர வீடியோஸை தினமும் பாருங்கள்.